முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு என்னவென்றால், காரடையான் நோன்பு 2025 மாங்கல்ய பலம் அதிகரிக்க பெண்கள் தாலி சரடு மாற்ற நல்ல நேரம் என்பதை பார்க்கலாம். அனைத்து விதமான மங்களங்களையும் தரக்கூடிய விரதம் காரடையான் நோன்பு ஆகும். தங்களின் கணவரின் ஆயுள் நீடிக்க, தங்களின் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய, வீட்டில் சுபிக்ஷம் ஏற்பட, இழந்தவை அனைத்தையும் பெறுவதற்காக திருமணமான பெண்கள் கடைபிடிக்கும் அற்புதமான விரதம் ஆகும். காரடையான் நோன்பு 2025 ஆண்டில் எப்பொழுது வருகிறது? இந்த நாளில் எப்படி விரதம் இருந்து எப்படி வழிபட வேண்டும்? எப்போது விரதத்தை துவங்கி எந்த சமயத்தில் நிறைவு செய்ய வேண்டும்? தாலி சரடு மாற்றிக்கொள்ள நல்ல நேரம் எது என்பது தொடர்பான விஷயங்களை தெரிந்து கொள்வோம். வாருங்கள். காரடையான் நோன்பு மாசி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்றுதான் காரடையான் நோன்பு. திருமணமான பெண்கள் தங்களின் தாலி பாக்கியம் நிலைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இருக்கும் மிக அற்புதமான நோன்பு ஆகும். தங்களின் கணவர் நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும், குடும்பத்தில் செல்வம் பெருக வேண்டும் என வேண்டிக் கொண்டு பெண்கள் விரதம் இருக்கும் நாளாகும். இதை சாவித்திரி நோன்பு விரதம் என்றும் கொள்வார்கள். இந்த நோன்பு பொதுவாக மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் துவங்கும் நாளன்று கடைபிடிக்கப்படும். தமிழகம் மட்டுமின்றி இந்தியா மாநிலங்கள் சிலவற்றிலும், அமெரிக்கா, கனடா, தென் ஆப்பிரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா போன்ற சில நாடுகளிலும் பெண்கள் இந்த நோன்பை கடைபிடிப்பது உண்டு. காரடையான் நோன்பு சிறப்புகள். சத்தியவான் சாவித்திரி கதை அனைவருக்கும் தெரியும். யம தர்மராஜனிடம் இருந்து தன்னுடைய கணவரை மீட்டு வரும் அளவிற்கு சாவித்திரிக்கு ஆற்றலை அளித்த விரதமாகும். காட்டில் இருக்கும்போது தன்னுடைய கணவரின் நீண்ட ஆயுளுக்காக அன்னை பராசக்தியிடம் வேண்டி சாவித்திரி இருந்த நோன்பே காரடையான் நோன்பு அல்லது சாவித்திரி விரத நோன்பு என குறிப்பிடப்படுகிறது. விரதம் இருந்த நாட்களில் சாவித்திரி காட்டில் கிடைத்த பொருட்களை வைத்து கார அடை செய்து அம்பிகைக்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டாள். இதனாலேயே இன்றும் கார அடை படைத்து வழிபடும் வழக்கம் உள்ளது. காரடையான் நோன்பு 2025 இந்த ஆண்டு மார்ச் 14 வெள்ளிக்கிழமை காரடையான் நோன்பு கடைபிடிக்கப்பட உள்ளது. மார்ச் 15 பங்குனி மாதம் துவங்க உள்ளதால் மார்ச் 14 காரடையான் நோன்பு கடைபிடிக்கப்பட்டு உள்ளது. இந்த நாளில் திருமணமான பெண்கள் தங்களின் நீண்ட ஆயுளுக்காக வேண்டி கொண்டு தாலி சரடு மாற்றிக்கொள்வார்கள். திருமணமாகாத பெண்கள் நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும், மனதிற்கு பிடித்தவரே கணவராக அமைய வேண்டும், சத்தியவான் சாவித்திரியைப் போல் நீண்ட காலம் இணைப்பிரியாத வாழ வேண்டும், என் கைகளில் மஞ்சள் நிற கயிறு கட்டி வேண்டிக் கொண்டு விரதம் இருப்பார்கள். தாலி சரடு மாற்ற நல்ல நேரம். காரடையான் நோன்பு காலை சூரிய உதயம் துவங்கி மாலை சூரிய அஸ்தமனம் வரை கடைபிடிக்க வேண்டிய விரதம் ஆகும். மார்ச் 14 அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சூரிய உதய நேரமான காலை 6:40 மணிக்கு விரதத்தை துவங்கிவிட வேண்டும். அதைப்போல் மாலை சூரிய நேரமான 6:31 வரை விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். அதனால் நோன்பு முகூர்த்தமான மாலை 5:30 மணிக்கு மேல் 6 மணிக்குள்ளாக நோன்பு சரடு அல்லது தாலி சரடு மாற்றிக்கொண்டு பூஜை செய்து வேண்டிக் கொள்ளலாம். மார்ச் 14 பௌர்ணமியுடன் கிரகணமும் சேர்ந்து வருவதால் கிரகண நேரம் முடிந்ததும் வழிபாட்டினை செய்வது சிறப்பு. விரதம் இருக்கும் முறை. அன்னை கௌரியை மனதார நினைத்து வழிபட்டு கார அடை மற்றும் இனிப்பு அடை நைவேத்தியமாக படைக்க வேண்டும். அதைப்போல் யமதர்ம ராஜாவின் அருளை பெற சாவித்திரியைப் போல் உருகாத வெண்ணெய் படைத்து வழிபட வேண்டும். தாலி சரடில் 2 பூக்களை கட்டி அம்பிகையின் பாதத்தில் வைத்து பூஜை செய்து பிறகு கட்டி கொள்ளலாம். விரதம் இருக்கும் பெண்கள் அம்பிகைக்கு படைத்த கார அடையை சாப்பிட்டு மாலையில் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கணவர் வீட்டில் இருந்தால் அவரது கைகளால் தாலி சரடினை கட்டிக்கொள்ளலாம் அல்லது மூத்த சுமங்கலிகள் கைகளால் தாலி சரடு மாற்றிக்கொண்டு விரதம் இருக்கலாம். இதுதான் காரடையான் நோன்பு நேரத்தை பற்றி
நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.